ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நமஸ்காரம். நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேனோபனிஷத்தோட பதபாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம். இது செகண்ட் பார்ட். கேனோபனிஷத்தோட பாஷ்யத்துல செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா சாந்தி மந்திரம் 2 மந்திரங்கள் இருக்கு. இந்த கேனோபனிஷதம் என்ன அப்படின்னா, சாமவேதத்துல தலவகார சாக்கா அப்படின்னு ஒரு சாக்கா இருக்கு. சாமவேதத்துல 1000 சாக்கைகள் 1000 கிளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகஸ்திரநாம்னி சாமவேதா அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 சாக்கைகளை கிளைகளை உடையது சாமவேதம். மொத்தம் 1181 கிளைகள் சாக்கைகள் இருக்கு 4 வேதத்திலையும். அதுல 1000 சாக்கைகள் சாமவேதத்துல மட்டுமே இருக்கு. ரொம்ப பிரசித்தமானது இந்த வேதம். ஆனா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிளைகள் மட்டும்தான் இப்ப அவைலபிளா இருக்கு. மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா ராணாயணிய சாக்கா அப்படின்னு ஒரு சாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஜெய்மினிய சாக்கா இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அப்ப இந்த சாக்கைகள் பாத்தீங்க அப்படின்னா 1000 இருந்தாலும் கூட நமக்கு அவைலபிளா இருக்கிறது 2 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல இருக்கு. வேற ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கௌமுதிய சாக்கா அப்படின்னு, கௌதம சாக்கா அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, உத்தாரணம் பண்றதுக்காக. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சாக்கா தலவகார சாக்கா. சாமவேதத்துல தலவகார சாக்கா. இதுல மந்திர பாகங்கள் அவைலபிள் இல்லை. உபனிஷத்து மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. கேன உபனிஷத்து ரொம்ப பவித்திரமான உபனிஷத்து. கோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதாந்தத்தோட கோர் எதுவோ அது 2 உபனிஷதங்கள் பேசுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மாண்டுக்கியம், 2வது பார்த்தீங்கன்னா இந்த கேன உபனிஷதம். இந்த கேன உபனிஷத்தை பார்த்தீங்கன்னா 2 சாந்தி மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு கேன உபனிஷத்துக்கு. ஒன்று சகனாபவது மந்திரம், 2வது பார்த்தீங்கன்னா ஆப்யாயந்து மமாங்காணி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த விதிப்படி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் முறைப்படி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட நான் அர்த்தம் சொல்லிட்டு மேற்கொண்டு நம்ம போகணும். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதான் முதல் சாந்தி மந்திரம். ஓம் அப்படின்ற சப்தம் எப்பவுமே ஆரம்ப வாச்சகம், மங்கள வாச்சகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இந்த ஓங்காரம்ன்றது மங்கள வாச்சகம். இந்த மங்கள வாச்சகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு நிறைய முறை சொல்லியாச்சு. சிருஷ்டியோட ஆதி காலத்துல அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் பிரம்மாவோட ஹிருதயத்தில் இருக்கிறவர், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். பிரம்மாவோட ஹிருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமி பகவான் விஷ்ணு, ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்றார், அந்த பிரம்மான்ற முதல் சிருஷ்டியில முதல் பெர்சன் அவர் தான். அவரோட விக்கல் எப்படி வெளிப்படுமோ அது மாதிரி இந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு வெளிப்படுத்தினார். அப்ப என்ன அர்த்தம், பிரயத்தனம் இல்லாம பிரம்மாவோட முகத்திலிருந்து அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனால வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப ஆதியில வந்து பாத்தீங்கன்னா முதல் சப்தம் எது அப்படின்னா இந்த ஓங்காரம். ஓம் அத அப்படின்னு 2 சப்தங்கள். அதனால 2 சப்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை தரக்கூடியவை, மங்கள வாச்சகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதை ஆரம்பிக்கும் போதும் வேதத்துல ஓங்காரத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து உபனிஷதங்கள் எல்லாமே சொல்லுது என்னன்னா ஓம் ஏகாட்சரம் பிரம்ம. ஓம் என்பது பிரம்மத்தோட வாச்சகம். இது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டோபனிஷத்தும் சொல்லுது, பிரஷ்னோபனிஷத்தும் சொல்லுது. ஓங்காரம்ன்றது பரபிரம்மத்துக்கும் வாச்சகம், அதே நேரத்துல அபரபிரம்மம் சொல்லக்கூடிய சகுன ஈஸ்வரனுக்கும் வாச்சகம். அப்ப ஈஸ்வரனை நம்ம ஸ்மரணம் பண்றதுக்கும் ஓங்காரத்தை சொல்லிக்கலாம். மாண்டுக்கிய காரிகா சொல்லுது, பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஓங்காரம் ஈஸ்வரன் ஓங்காரமா இருக்கார் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்றதுக்கும் ஓங்காரம், அதே நேரத்துல நிர்குண பிரம்மத்தை ஸ்மரணம் பண்றதுக்கும் இந்த ஓங்காரம் ஹெல்ப்பா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொல்லிதான் மந்திரத்தை, எந்த மந்திரங்கள் ஆரம்பிச்சாலும் ஓம் சொல்லிதான் ஆரம்பிக்கணும். அதுதான் பீஜாட்சரம் சொல்றோம், முதல் மந்திரம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக நாவ் அவத்துன்னு இருக்கு. அதை பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும், சக நவ் அவத்து அப்படின்னு பிரிக்கணும். சக நவ், நவ்ன்றதுக்கு அர்த்தம், நவ் அப்படின்னா நாங்கள் எங்கள் இருவரையும். இப்ப நம்ம எல்லாமே கூட்டமா எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கூட்டமா குரு சிஷ்யர்கள் கூட்டம்லாம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா 1 to 1 தான். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா பாடம் எடுக்கிறேன், அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு நான் சொல்றேன். குருநாதர் வந்து எல்லாம் கூட்டத்தோட இருக்கார், நம்மளை கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் 1 to 1 தான், ஒரு சிஷ்யன் ஒரு குரு தான் அர்த்தமாகுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் இருவரையும், குருவாகிய என்னையும் சிஷ்யர்களாகிய உங்களையும். சிஷ்யன் எடுக்கும் போது சிஷ்யனாகிய என்னையும் குருவையும், இந்த 2 பேத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சக அப்படின்னா சேர்த்து, எங்கள் இருவரையும் சேர்த்து அவத்து. அவத்து அப்படின்னா அவரக்ஷனே அப்படின்னு அர்த்தம், காக்கட்டும். எங்கள் இருவரையும் காக்கட்டும். யாரு, அந்த பரமாத்மா. ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா என்ன பண்ணட்டும், எங்கள் இருவரையும் ரட்சிக்கட்டும். எது மூலமா ரட்சிக்கட்டும், ரட்சணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல விதத்துல இருக்கணும். பரமாத்மா வந்து நமக்கு துப்பாக்கியை பிடிச்சிட்டு பக்கத்துல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த பிரம்ம வித்யாவை நமக்கு தர்றது மூலமா, இந்த பிரம்ம வித்யா நமக்கு வந்து சேர்றது மூலமா நம்மளை காக்கட்டும். இந்த உலகத்திலேயே காக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பிரம்ம வித்யா தான் ஜென்ம மரணங்களை தாண்டி கொண்டு போறது நம்மளை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாவை அனுகிரகம் செய்வதன் மூலமாக எங்கள் இருவரையும் அந்த பரமாத்மா காக்கட்டும், ரட்சிக்கட்டும். இதுக்கப்புறம் 2வது சக நவ் புனக்து, பிரிச்சே இருக்கீங்க. சக நவ் புனக்து. நவ்னா எங்கள் இருவரையும், குரு சிஷ்யனாகிய எங்கள் இருவரையும் சேர்த்து, சக சேர்த்து. புனக்து அப்படின்னா பாலயத்து அப்படின்னு அர்த்தம், எங்களை வளர்க்கட்டும். முதல்ல காக்கட்டும், 2வது வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கட்டும். எது மூலமா வளர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்றது மூலமா இந்த தேகம் வளர்ந்துச்சு. தேகம் வளர்ந்து என்ன பண்றது, ஒரு நாள் செத்து போகுது இல்லை. அப்ப வளர்க்கட்டும்னா எதை இந்த இடத்துல மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்யாவை கொடுப்பதன் மூலமாக, அனுகிரகம் செய்வதன் மூலமா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஞான விஷயத்தில் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கட்டும், வளர்க்கட்டும் அப்படின்னு அர்த்தமாகுது 2வது. 3வது பிரார்த்தனை சொல்லுது சக வீரியம் கரவா வகை. சக வீரியம், நவ்வ சேர்த்துக்கணும். எங்கள் இருவரும், நாங்கள் இருவரும், சக சேர்ந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீரியம் கரவா வகை. நம்ம படிச்ச வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இருவரும் சேர்ந்து நாங்கள் கற்ற வித்யாவை, நாங்கள் படிச்ச அத்தியனம் செய்த இந்த வித்யாவை வீரியம் உடையதாக செய்வோமாக. வீரியம்
கரவா வகை, கரவா வகைனா செய்வோமாக, வீரியம் உடையதாக செய்வோமாக. என்ன பண்ணணும்? வீரியம் உடையதா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வேற எதுவும் இல்லை, பிரம்ம அபியாசம். திரும்ப 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 இதையே ஆவர்த்தி பண்றது. ஆவர்த்தி பண்ண 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 மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, வீரியம் எவ்வளோ தூரம் மந்திரத்தை ஆவர்த்தி பண்றோமோ அந்த அளவுக்கு மந்திரத்துக்கு வீரியம் அதிகமாயிட்டே போகும். மந்திரம் சொல்றது, மந்திரம்னா என்னது? மனநாத்து திராயத்தே இது மந்திரஹா, ஒரு லட்சணம் சொல்றோம். மனனம் பண்ண 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 அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சொல்றவனை பாத்தீங்கன்னா காக்கும். அதான் அப்ப வேத மந்திரங்களை திரும்ப 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 அபியாசம் பண்ணணும். அப்ப இந்த கேனோபனிஷத்து மந்திரங்கள் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப 33 34 மந்திரம் தான் இருக்கு. அப்ப திரும்ப 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 இதோட மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த மனனம் பண்ண 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 இதுல அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஒரு மந்திரத்தை கூட நம்ம தூக்கி போட முடியாது. அப்ப மந்திரத்தை நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமா, சிந்தனை பண்றது மூலமா இந்த வீரியத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். இந்த காயில் சொல்றோம்ல, ஃபேனுக்கெல்லாம் காயில் இருக்கு, மோட்டாருக்கெல்லாம் காயில் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காயில் கட்டுறது பாத்தீங்கன்னா நல்ல காப்பர் கம்பி வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. எவ்வளோ அதிகமா இருக்கோ பெரிய பெரிய மோட்டாருக்கெல்லாம் பெரிய பெரிய காயிலா இருக்கும். அப்போ அந்த இது பாத்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகி அது ரொட்டேட் ஆக அதோட வீரியம் அதிகமாயிட்டே போகும். அதான் காயிலோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு அதிகமா ஆவர்த்தி பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த மந்திரம் என்ன ஆகுது? வீரியம் உடையதாகுது. நம்ம மனசுல இருக்க அஞ்ஞானத்தை பாத்தீங்கன்னா நாசம் செய்யறதா இருக்கு. அப்போ வீரியம், நாங்க 2 பேரும் சேர்ந்து திரும்ப திரும்ப அத்தியனம் பண்ணி சிரவண மனனம் பண்ணி இதை வீரியமுடையதாக செய்வோமாக. அதுக்கு அடுத்து சொல்லுது 3 பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது, தேஜஸ்வி நௌ அதீதம் அஸ்து. தேஜஸ்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? நௌ அதீதம். நவ் அதீதம்னா, நவ்னா நாங்க 2 பேரும், அதீதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அதீதம். அதீதம்ன்றதுக்கு அர்த்தம் அத்தியனம் செய்யப்பட்ட வித்யா. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேனோபனிஷத்தை படிக்கிறோம், வேதாந்தத்தை படிக்கிறோம். இந்த அத்தியனம் செய்யப்பட்ட இந்த வித்யாவானது, கேனோபனிஷதமானது என்ன ஆகட்டும்? தேஜஸ்வி அஸ்து. தேஜஸ்வி அப்படின்னா ஒளி பொருந்தியதாக ஆகட்டும். என்ன ஒளி பொருந்தியது? எப்பெல்லாம் தேகாத்ம புத்தி வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமா இந்த மந்திரம் வரட்டும் எனக்குள்ளார. நான் பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கேன், இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு. அப்போ இருட்டுல நம்ம இருக்கோம். சம்சாரம்ன்றது இருட்டு, தேகாத்ம புத்தின்றது இருட்டு. இந்த இருட்டுல பாத்தீங்கன்னா இது பிரகாசிக்கட்டும். நான் படிக்க 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 ஆவர்த்தி பண்ண 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 எனக்கு ஸ்மரணத்துக்கு வரட்டும். நான் வெறும் பார்ப்பவன், வெறும் திரஷ்டா, வெறும் சாட்சி, சச்சிதானந்த பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்ல போகுது. இந்த வித்யா எனக்கு என்ன ஆகட்டும்? நல்ல ஸ்புரணமாகட்டும், நல்ல ஒளி பொருந்தியதாக, பிரகாசம் பொருந்தியதாக ஆகட்டும். 4வது பிரார்த்தனை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மா வித்விஷா வகை. மா வித்விஷா வகை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. எங்கள் இருவருக்குள்ளூரும் என்ன வரக்கூடாது அப்படின்னா, துவேஷமானது வராமல் இருக்கட்டும். மான்றது நிஷேதார்த்தம். எங்களுக்கு வரக்கூடாது. எது வரக்கூடாது? திஷா வகை அப்படின்னா மா வித்விஷா வகை. எங்கள் இருவருக்கும் இடையில எந்த ஒரு துவேஷங்களும் உண்டாகாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவத்துல தெரியுது. குருட்ட கோச்சிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? வித்யா போயிடும். அவர் பாத்தீங்கன்னா இப்படி சொல்லல, நமக்கு ஏத்த மாதிரி குரு நடக்கணும்னு நம்ம நினைப்போம். அவருக்கு ஏத்த மாதிரி, வித்தியைக்கு ஏத்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம வரணும்னு நினைக்க மாட்டோம். அப்ப குரு என்ன நினைப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலையில குட்டி மேல வாங்க அப்படின்னு கை தூக்குவார். சில சமயம் கண்டிச்சுப்பார், சில சமயம் திட்டுவார், சில சமயம் மானபங்கமே படுத்துவார், அசிங்கப்படுத்துவார். குருட்ட மாதிரி பாத்தீங்கன்னா குருட்ட நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சம்சார நாசம் ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்ன சொன்னாலும், குரு நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அது நம்மளுடைய அகங்காரத்தை நாசம் பண்றதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா, கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து ஆக்ஷன் பண்ணா கண்ணாடி என்ன பண்ணும்? அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி குருக்கு முன்னாடி நீங்க இருந்து எதையாவது பண்ணீங்கன்னா குரு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவார், வேற எதுவும் பண்ண மாட்டார். அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரிதான் குரு நடந்துப்பார். அப்ப நம்ம பவித்திரமா நல்ல சிஷ்யனா குருட்ட நடந்துக்கிட்டோம் அப்படின்னா குருவும் நல்லா நடந்துப்பார். அப்ப பாத்தீங்கன்னா எந்த துவேஷமும் உண்டாகாது. ஒருவேளை பாத்தீங்கன்னா கவனக்குறைவுனால, ஆச்சாரியர் எழுதும்போது சொல்றார், கவனக்குறைவுனால சில சமயம் குருவும் தவறு பண்ணலாம், சிஷ்யனும் பாத்தீங்கன்னா தவறு பண்ண முடியும் சில சமயம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏதாவது தவறு நடந்தா நிறைய விட்டு கொடுக்கணும். நாங்களாம் விட்டு கொடுப்போம், நிறைய விட்டு கொடுப்போம். ஆனா சிஷ்யர்கள் விட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, நிறைய சிஷ்யர்கள் கோவிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப வித்யா நாசம் ஆயிடும்.
இப்போ என் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அது மாதிரி நடந்திருக்காங்க. அல்பமான விஷயம், 10 வருஷம் பாடம் படிச்சு கொடுத்துருப்போம், கூடயே இருந்திருப்பாங்க, 10 வருஷமா பாடம் படிச்சிருப்பாங்க, இன்னும் சிரவணம் பூர்ணமாக ஆயிருக்காது. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கோபம் வந்துடும். கோபம் வந்து பார்த்தீங்கன்னா வேற விஷயத்துல கோபம் வந்து போயிடுவாங்க. வித்யா நாசம். குருட்ட வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே நடக்காது. அப்போ குருட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வித்யா நாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த வித்யா எந்த ஜென்மத்துல எத்தனை 1000 ஜென்மங்கள் கழிச்சு கிடைக்கும்னு தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கும் எனக்கும் இடையில எந்த விதத்திலையும் மனக்கிளேஷங்களோ துவேஷங்களோ உண்டாகாமல் இருக்கட்டும், வருத்தங்கள் உண்டாகாமல் இருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மொத்தம் எத்தனை பிரார்த்தனை? 1 2 3 4 5 பிரார்த்தனை சொல்லப்படுது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு ஏன் 3 முறை சாந்தி சொல்றோம் அப்படின்னா, ஆத்தியாத்மிக துக்கம், ஆதி பௌத்திக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னு 3 துக்கங்கள். இந்த 3 துக்கங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாபத்ரயம் அப்படின்னு பேர். சாங்கியகாரிக்கால ரொம்ப டீட்டெயிலா ஆரம்பத்துல பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகம் 2வது ஸ்லோகத்திலே பார்த்துருக்கோம். அப்ப தாபத்திரயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தை 3 விதமான துக்கங்களா சொல்லலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம்னா இந்த தேகம், அதுக்கப்புறம் மனசு, இந்த 2த்தினால உண்டாகக்கூடிய துக்கங்கள் ஆத்தியாத்மிக துக்கங்கள். ஜுரம் வந்துச்சுன்னா எதுதோ நடக்குது, த்ரோட் பெயின்ல இருந்து ஆரம்பிச்சு வயிற்று வலியில இருந்து தலைவலியில இருந்து எல்லா வேதனையும் வந்துகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மனசு வந்து பாத்தீங்கன்னா தேகம் நல்லா இருந்தாலும் மனசுல வந்து பாத்தீங்கன்னா அநேக கவலைகள் வந்து போயிட்டே இருக்கு, துக்கத்தை கொடுக்குது. அப்ப மனசுலையும் தேகத்திலையும் உண்டாகிற துக்கங்களுக்கு பேரு ஆத்தியாத்மிக துக்கம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் ஆதி பௌத்திக துக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மனுஷங்க, ஒரு மனுஷங்க ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா சுத்தி இருக்கிற மனுஷங்கள்னால நிறைய தொந்தரவுகள் சம்பவிக்கும். மனுஷங்க மட்டும் இல்லாம ஜீவராசிகள்னாலையும், கொசுல இருந்து, எறும்புல இருந்து, குரங்குல இருந்து, நாயில இருந்து, பட்சிகள்ல இருந்து, அநேக விதமான விலங்குகள்னால வந்து அனிமல்ஸ்னால நமக்கு துக்கங்கள் சம்பவிக்கும் மனுஷங்களால. அதுக்கு பேர் ஆதி பௌத்திக துக்கம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி தெய்வீக துக்கம். அது வந்து நேச்சுரல் சோர்ஸ். இப்ப எனக்கு ஸ்வெட்டிங் ஆகுது, மத்தியான கிளாஸ் ஃபுல்லா ஸ்வெட்டிங் ஆக போகுது, காலையிலேயே ஆகும் கிளைமேட்டு. இப்போ உட்கார்ந்தேன் அப்படின்னா இப்பவே ஸ்வெட்டிங் பின்பக்கம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரே ஸ்வெட்டிங் ஆக ஆக அதிகமா வெயில் காலம் வர 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 நமக்கு வந்து உட்கார முடியாது, பாடம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உயர்த்து உயர்த்து விடும். அப்ப அது மாதிரி துக்கங்கள் வரும். மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னு பேர். அப்ப 3 விதமான துக்கங்கள் சொல்றோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இந்த 3த்துல இருந்தும் நமக்கு வந்து லிபரேஷன் வேணும், சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு 3 முறை சாந்தி சொல்லப்படும். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 2வது மந்திரம் படிக்கிறோம். சாந்தி மந்திரம் முக்கியமான மந்திரம். இந்த கேனோபனிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துக்கும் இதுல வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தும் சாமவேதத்துல தான் இருக்கு. 2 உபனிஷத்துக்கு இந்த மந்திரம் படிக்கிறோம். என்ன மந்திரம்? ஆப்யாயந்து மமாங்காணி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. 95வது பக்கத்துல இருக்கு. உங்க புக்ல இருந்துச்சுன்னா ஈஸியா பாத்துக்கலாம். முதல்லயே இருக்கு, பின்பக்கம் 2வது பார்ட்ல போடல. ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திரும்பவும் ஆரம்பிக்கும் போது, மந்திரம் ஆரம்பிக்கும் போது ஓங்காரம் வருது, மங்கள வாச்சகம் கூடவே ஆரம்ப வாச்சகம். சொன்னதுக்கு பிறகு ஆரம்பிக்குது ஆப்யாயந்து மம அங்காணி. பிரிக்கும் போது ஆப்யாயந்து மம அங்காணி.
ஆப்யாயந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மா இருக்கு, வைதிகத்துல ஒரு கர்மா இருக்கு, புஷ்டிகரணம் பண்ணக்கூடிய கர்மாக்கு பேரு ஆப்யாயம் அப்படின்னு, ஆப்யாயனம் அப்படின்னு பேரு. ஆப்யாயனம்னா என்ன அர்த்தம்? புஷ்டி பண்றது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்கிறார், எனர்ஜியே இல்லாம இருக்கார், ஏதோ பெட்லயே கிடக்கிறார் அப்படின்னும் போது அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல ஒரு கர்மா சொல்லப்படுது, புஷ்டி கர்மா அப்படின்னு பேர். அது பேர். நம்ம இப்பெல்லாம் வந்து பாதாம் பிஸ்தா இது மாதிரிலாம் எடுத்து சாப்பிட்டு நல்ல டானிக்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் பண்றோம்ல, அது மாதிரி வைதிகத்துல இருக்கிறது. ஆப்யாயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புஷ்டி. அப்ப இங்க சொல்லுது மம அங்காணி ஆப்யாயந்து, என்னுடைய அங்கங்கள் புஷ்டியை அடையட்டும். எல்லாமே லோட் லக்காரம்னு பேர். என்னுடைய அங்கங்கள் புஷ்டியை அடையட்டும் பிரார்த்தனை பண்றோம். எந்தெந்த அங்கங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கு பொண்ணு. என்னுடைய வாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணிப்பேன். என்னன்னா, என்னோட வாய் வந்து சும்மா இருக்காது, கண்டபடி பேசுவோம், கண்ட்ரோலே இல்லை. மனசுல என்ன நினைக்குதோ எல்லாத்தையும் பேசும், உள்ள ஸ்டோர் பண்ணி மூடி வச்சுக்கணுன்னே தெரியாது. யார் வந்தாலும் அப்படிதான் பேசும். ஐயோ, என் வாக்குனால வந்து பெரிய அவஸ்தை. சத்தியம்தான் பேசும், ஆனா சத்தியம் பேசுறது வந்து கண்ட்ரோல் இருக்காது, அப்படியே உளறிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. நான் காலையில இருந்துச்சோன்னா, பகவானே என் வாயில கொஞ்சோண்டு பூட்டு போட்டுறேன், கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கட்டுமே, இதனால ரொம்ப துக்கம் வருது, பேசாம இருந்தா நல்லா இருக்குமேன்னு பிரார்த்தனை பண்ணிப்பேன். யாராவது வந்தா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கடும் சொற்களை சொல்லிடக்கூடாது, யாரும் மனசு கோவப்படாம சொல்லணும். சத்தியம் தான் பேசுவேன், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை பேசினாவே நிறைய பேருக்கு தாங்காது, அழுதுருவாங்க எல்லாம். அப்போ இந்த வாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகட்டும், புஷ்டியை அடையட்டும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கட்டும், சத்தியத்தை பேசட்டும், இனிமையா இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கு அதே மாதிரி பிராணன். நான் பேசணும்ல, கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா காலையில வரும்போது ஆரம்பிக்கும் போது எனர்ஜியே இருக்காது, சுத்தமா எனர்ஜி இருக்காது. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் சொல்லிக்கிட்டே பகவானே பகவானே அக்னி பகவானே அக்னி, அப்படிதான் அக்னி ஸ்வரூபம். விஷ்ணு அக்னி ஸ்வரூபமா இருக்கார், விராட். அப்போ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இந்த வாக்கு கொஞ்சம் பலம் கூட, கொஞ்சம் பலம் கூடன்னு. அப்படியே மெதுவா மெதுவா மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா பீக்காய் நல்லா பீக் வந்துடும். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்துடும் வாக்கு. அப்ப பிரார்த்தனை பண்ற இந்த வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் உண்டாகட்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது வந்து வாக்கு உண்மையா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி வாக்கு சொல்லட்டும், அது மாதிரி பிரார்த்தனை. அதுக்கப்புறம் பிராணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிராணன் சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலகீனமா இருக்கு, பகவானே நீ நல்ல பிராணசக்தியை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். சக்ஷு ஸ்ரோத்திரம், அது மட்டும் இல்லாம கண்கள், சக்ஷுனா கண்கள், அதே மாதிரி ஸ்ரோத்திரம் காதுகள், அதோ பலம், அது மட்டும் இல்லாம சரீரத்தில் இருக்கக்கூடிய பலம், இந்திரியாணி இச்ச சர்வாணி, இந்த எல்லா இந்திரியங்களும், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, இந்த இந்திரியங்கள் எல்லாம் சர்வாணி இந்திரியாணி, எல்லா இந்திரியங்களும் என்ன ஆகட்டும், மம அங்காணி என்னோட அங்கங்களோடு சேர்த்து ஆப்யாயந்து. ஆப்யாயந்துனா நல்ல புஷ்டியை அடையட்டும். புஷ்டி அடைச்சதா சண்டைக்கு போறோமா, எங்கேயாவது வந்து மல்யுத்தத்துல போய் கலந்துக்க போறோம் இல்லை. நல்ல சாதனா பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்றதுக்கும் மனனம் பண்றதுக்கும் நீண்ட நேரம் உட்கார்றதுக்குமான சாமர்த்தியம் என்னுடைய தேகத்துல உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம சர்வம் பிரம்ம உபனிஷதம், ஔபனிஷதம் பிரம்ம, சர்வம் ஔபனிஷதம் பிரம்ம, ரொம்ப அருமையான வார்த்தை. சர்வம் பிரம்மௌபனிஷதம், அது ஒரு வாக்கியம், தனியான வாக்கியம். அதை பிரிச்சோம் அப்படின்னா பிரம்ம ஔபனிஷதம் அப்படின்னு பிரிக்கணும். உபனிஷதத்தால் அறிந்து கொள்ளக்கூடிய பிரம்ம தத்துவம் தான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும். சர்வம் பிரம்மமயம். உலகத்துல நான் எதையெல்லாம் பார்க்கிறோனோ கேட்கிறோனோ எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் தான் இருக்கிறது, பிரம்ம மாத்திரம் தான் இருக்கு. அந்த பிரம்மம் எப்படி நமக்கு தெரியுது? உபனிஷதத்தினால தெரியுது. உபனிஷத்து வேத்தியம்னு பேரு. உபனிஷத்தினால அறிந்து கொள்ளக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு ஔபனிஷதம் பிரம்மன்னு பேரு. உபனிஷதத்தால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பிரம்மமே சர்வம் பவதி, இங்க இருக்கக்கூடிய எல்லாமா இருக்கிறது. மாகம் பிரம்ம நிராகுரியாம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் பிரம்மமா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பிரம்மத்தை அறிந்தால்தான் எனக்கு மோட்சம் கிடைக்க போகுது. நான் இந்த உலகத்துல இருக்க நாமரூபங்களை அறியறதுனால எனக்கு சம்சாரம் தான் திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப என்னுடைய ஞானம் எப்படி ஆகணும்? பிரம்ம ஞானமா இருக்கணும் அப்படின்னா சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கணும். அதனால நான் என்ன பண்ணணும்னா, மா அகம் பிரம்ம நிராகுரியாம், நான் பிரம்மத்தை நிராகரணம் செய்யாமல் இருப்பேனாக. முதல் பிரார்த்தனை. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை நிராகரணம் பண்ணாம இருப்பேனாக. என்ன நிராகரணம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது?
நிராகுரியாம். நிராகரணம் உதாசீனப்படுத்துறது. நான் தான் சொல்றேன்ல, கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பரம பவித்திரம். எவ்வளோ சீரியஸா எவ்வளோ கவனத்தோட இதுல உட்காரணமோ. குருநாதர் சொல்றது வந்து அலட்சியப்படுத்திட்டு வேற ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய பேர் அதை பண்றாங்க. எனக்குலாம் அப்படியே உள்ளுக்குள்ளார அவ்வளோ கோபம் வரும். ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால நான் வேற எதுவும் பண்ண முடியாது என்னால. என்னோட கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள வந்தாங்க அப்படின்னா எந்த ஃபுல் அட்டென்ஷன் என்னோட பாடத்துல இருக்கணும். ஏன்னா இது வேதம், இது மோட்சம் கொடுக்க போகுது. அப்ப நம்ம பாட்டுக்கு இஷ்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப எப்படி மோட்சம் கிடைக்கும்? இது எதுக்கு படிக்கணும்? அப்ப அலட்சியப்படுத்துற மாதிரி ஒரு கோயிலுக்கு உள்ளார போய் தீபாராதனை காட்டும் போது ஏதாவது வேற ஏதாவது பண்ணுவோமா? இப்ப அதெல்லாம் பண்றாங்க. செல்போன் எடுத்து பேசிட்டு இருக்கான். எவ்வளவு ஒரு அலட்சியம் இது. தேவதையை வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்துற மாதிரி சபிச்சிடும். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் தான். அப்ப நான் என்ன பண்ணணும்? மெதுவா இந்த வேதாந்தத்தை கேட்டு மெதுவா மெதுவா இந்த பாவம் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, நானும் பிரம்மமா இருக்கேன்னு. அதுக்கு முன்னாடி இந்த ஞானம் நமக்கு வரணுமே. அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா உதாசீனப்படுத்தாமல் இருப்பேனாக. உதாசீனப்படுத்துறது தான் நிராகரணம்னு அர்த்தம். ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம இருந்தோம்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு அலட்சியப்படுத்துற மாதிரி இல்லை. அப்ப அதை பண்ணக்கூடாது. அப்ப இந்த சர்வமும் பிரம்மமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரம்மத்தை உதாசீனப்படுத்தாமல் இருப்பேனாக. மொத்த அவேர்னஸ் இருக்கும். சதா காலமும் இது எல்லாம் ஈஸ்வர சுரூபம் தான் திரும்ப திரும்ப பாவிக்கிறேன். அதுதான் வந்து உதாசீனப்படுத்தாம இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து நாமரூபத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சாவே பிரம்மத்தை உதாசீனப்படுத்துறோம்னு அர்த்தம். இதுல வந்து ஈஷாவாசிய உபனிஷத்துல சொல்லுது, பிரம்ம ஆத்மஹத்தியா பண்ணவன், ஆத்ம ஹனனம் பண்ணவன் அப்படின்னு சொல்லுது. நம்ம எல்லாம் ஆத்ம ஹனனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சொல்லுது, இதை நம்ம ஆத்மாவை அறியாம தேகமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆத்மாவை வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, அதை உதாசீனப்படுத்துறது. அப்ப அதை நான் பண்ணாமல் இருப்பேனாக. அப்ப என்னது? இது எல்லாம் பிரம்மம். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை உதாசீனப்படுத்தாமல் இருப்பேனாக. என்ன அர்த்தம் சாமி? நாம ரூபத்துல இருக்கிற கவனத்தை ரிமூவ் பண்ணணும், அவ்வளவுதான். இது எல்லாம் பிரம்மம்னு பாவிக்கணும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், பிரம்மைவ இதம் சர்வம், ஆத்மைவ இதம் சர்வம். மந்திரங்கள் சொல்லுது ஆத்மாதான் இது எல்லாம், சர்வம் கல்விதம் பிரம்ம, இது எல்லாம் பிரம்மன் தானே அப்படின்னு மந்திரம் சொல்லுது பிருகதாரணி. இது எல்லாம் பிரம்மன் தானே அப்படின்னு ஈஷாவாசியம் சொல்லுது. ஈஸ்வர ஞானத்தினால இங்க இருக்கிறது எல்லாத்தையும், நாம ரூபத்தை எல்லாத்தையும் ஈஸ்வர ஞானத்தினால மறைப்பாயாக அப்படின்னு. தங்கம் தான், இது எல்லாம் தங்கம் தான் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆபரணங்கள் என்ன ஆயிடுது? மறைஞ்ச மாதிரி ஆயிடுது. தங்கத்தை மறைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆபரணத்தை பார்க்கிறோம். மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம்னு பார்த்தோம் அப்படின்னா தங்கம் மறைஞ்சு போகும். அப்ப தங்கத்தை உதாசீனப்படுத்துறோம் நாம ரூபத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி இந்த லோகத்துல இருக்கிறது சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான். அப்ப பிரம்மத்தை பார்க்காம நம்ம இருக்க நாம ரூபங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உதாசீனப்படுத்துற மாதிரி, அதை நான் செய்யாமல் இருப்பேனாக. அதுக்கப்புறம் சொல்லுது ரெண்டாவது, மாமா பிரம்ம நிராகரோத். என்னை முதல் மா வந்து பாத்தீங்கன்னா என்னைன்னு அர்த்தம். ரெண்டாவது மா வந்து பாத்தீங்கன்னா நெகேஷன். மாம் மா தித்தியா விபக்தியில வந்து அகம் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா தித்தியா விபக்தியில அஸ்மத் சப்தம் வந்து தித்தியா ஏகவச்சனம். மாம் மான்னு ரெண்டு அர்த்தம் வருது. இதுல மான்றது வந்து எண்ணெய்னு அர்த்தம். அப்ப எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மா வந்து பாத்தீங்கன்னா நிஷேத அர்த்தம், அவ்வியம். எண்ணெய் அந்த பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா மா நிராகரோத், நிராகரணம் செய்யாமல் இருக்கட்டும். என்ன சாமி, பிரம்மன்றது நிர்குண நிராகாரமாச்சே. டெய்லி காலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிஷ்கிரியம் அப்படின்னு. அது கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, எந்த கர்மத்தையும் பண்றது இல்லை. அது எப்படி நம்மளை நிராகரணம் பண்ணும்? கேள்வி வருமா? அது எப்படி நிராகரணம் பண்ணும் அப்படின்னு கேட்டினா, அந்த பிரம்மன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ரூபத்துல, ஈஸ்வர ரூபத்துல இருக்கு. அப்ப ஈஸ்வரனோட அனுகிரகத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, குருவோட அனுகிரகத்துல தான் வந்து நமக்கு இந்த பிரம்ம வித்யா பிராப்தியாக போகுது. ரெண்டும் உபாதி. அப்ப அந்த உபாதியில இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அவர் ஈஸ்வரன் நினைச்சாருன்னா ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் கலைச்சு போட்டு போயிடுவார். நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு க்ஷணம் போதும் பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலைச்சு போட்டு போயிடுவார். அதனால சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணும், இந்த பிரம்ம வித்யால எந்த விக்னமும் வராமல் இருக்கட்டும். அதே மாதிரி குருநாதர் ரூபத்திலையும் அந்த பிரம்மம் தான் இருக்கு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்ப குரு ரூபத்துல நமக்கு தெரிஞ்ச பிரம்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தெரியாது, கண்ணுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதான், குரு தத்துவம் தான். குரு தான் எனக்கு தெரியல. அந்த குரு தான் பிரம்மஸ்வரூபம், அவர் தான் ஈஸ்வர ஸ்வரூபம். அவரு என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? நிராகரணம் பண்ணாமல் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. ரெண்டாவது, நானும்
நிராகரணம் பண்ணாம உதாசீனப்படுத்தாம இருக்கட்டும். அதே மாதிரி குருவும் வந்து பாத்தீங்கன்னா என்னை நிராகரணம் பண்ணாமல் இருக்கட்டும். ஏன்னா குருட்ட நான் நிராகரணம் பண்ணாம இருந்தா இந்த வித்யா பூர்த்தி ஆகும். அப்ப 2 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மே அனிராகரணம் அஸ்து, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் எங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிராகரணம் பண்ணாமல் இருப்போமாக. அப்ப என்ன அர்த்தம்? இன்டிமசி இருக்கணுங்க. ஒரு குருநாதர்கிட்டையும் சிஷ்யன்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தெரியணும். 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா காதலன் காதலிட்ட எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கணும். நான் பூர்வாசிரமத்துல பார்த்திருக்கேன். அக்கா ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் கண்ணிலேயே பேசிப்பாங்க. எனக்கு அப்ப சின்ன வயசு, நான் வந்து பாப்பேன், என்ன இப்படி பேசுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு புரியவே புரியாது. அவங்க இப்படி கண்ணிலேயே பேசிப்பாங்க. சபையில எங்கேயாவது 4 பேர் இருக்கோம் அப்படின்னா எப்படி புரியுது, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார அவ்வளோ இன்டிமசி இருக்கு. கண்ணை நீ மேல தூக்கினா இதே மாதிரி என்னோட ஆச்சாரியர்கிட்ட இருக்கும்போது எனக்கு நடந்தது. சுவாமி பார்த்தாருன்னா தெரியும் அவர் எதுக்காக பார்க்கிறார். நிமிர்ந்தாருன்னா என்ன அர்த்தம், கீழே குனிஞ்சாருன்னா என்ன அர்த்தம், எல்லாம் தெரியும் எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவையே உபாசனம் பண்றது, குரு உபாசனம்னு சொல்றோம், முக்கியமான சாதனை. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது, நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் உங்களுக்கு. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் பரஸ்பரம். நேத்து ஒருத்தர் வந்தார், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க குரு யாருன்னு நான் கேட்டேன். அவர் கேட்டோன்னா அவர் சொன்னார் குருபராணம் சுவாமி குரு அப்படின்னு நான் சொன்னார். ஓ குருபராணம் சுவாமி, ஓகே ஓகே, நீங்க குருன்னு சொல்றீங்க, அவரு உங்களை சிஷ்யன்னு ஒத்துக்கிட்டாரா அப்படி? இல்லையே. பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தார், அவர்கிட்ட குருபராணம் சுவாமிக்கு யாராவது சிஷ்யர்கள் இருக்காங்களா ஜி அப்படின்னு. யாரும் இல்லை. இல்லையே, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்களே அவரோட சிஷ்யர் அப்படின்னு. அவர் சொல்லல. கமிட்மெண்ட் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஷ்யன் இவர் குரு அப்படின்னு சொல்லணும், குரு சொல்லணும் இவன் என்னுடைய சிஷ்யன்னு சொல்லணும். அதான் 2 பேரும். ஹஸ்பண்ட் சொல்றாங்க என்னோட ஒய்ஃப் அப்படின்னு, ஒய்ஃப் வந்து இல்லை இவர் என்னோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடும், ரொம்ப போயிருந்தேன். அது மாதிரி பரஸ்பரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாண்ட் இருக்கணும். வித்யா சந்தின்னு சொல்லுது தைத்திரியம். இந்த வித்யா தான் சந்திஸ்தானம், 2த்தையும் கனெக்ட் பண்றது. இதுல 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கை குலுக்கிக்கணும். ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம். என்ன தெரியுங்களா, நம்மள சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தெருவில் விட்டுருவாரோன்னு பயம். சுவாமியை நம்ப மாட்டோம், வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் நம்புவோம். மோட்சம் கொடுக்குற சுவாமியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை கொடுக்குற சுவாமியை மட்டும் நம்பவே மாட்டோம். அதனால என்ன பண்ணுவோம், சேஃப் ஜோன்லயே இருந்துகிட்டு இருப்போம். ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வரவே மாட்டோம். யார் சொல்றதை கேட்போம், வீட்டுல இருக்கவங்க சொல்றதை கேட்ப முடிய குருநாதர் சொல்ற எதையுமே கேட்க மாட்டோம். அப்படி இருந்தா வித்யா என்ன ஆகும், எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், பலம் எப்படி கிடைக்காது. அப்ப அதனால இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா பரஸ்பரம் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிராகரணமஸ்து, நானும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதாசீனப்படுத்தாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மே அனிராகரணமஸ்து 2, அனிராகரணம் மே அஸ்து அனிராகரணம் மே அஸ்துன்னு 2 வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மமும் நானும், குருவும் நானும், ஈஸ்வரனும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதாசீனப்படுத்தாமல் இருக்கட்டும். அதே மாதிரி உபனிஷத்சு ஏ தர்மாக, இந்த உபனிஷதங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தர்மங்கள் சொல்லப்படுது. லாஸ்ட்ல இந்த உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி இது இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதா நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சத்தியமாயத்தனம், தபக்கர்மேதி, பிரதிஷ்டா அப்படின்னு மந்திரங்கள்லாம் லாஸ்ட்ல பார்த்துருக்கோம். உபனிஷதங்கள்ல வந்து அநேக குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிஷ்யன் இந்த பிரம்ம வித்யாவை பிராப்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் இருக்கு, நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே உபனிஷத்சு ஏ தர்மாக, உபனிஷதங்களில் எந்த தர்மங்களானது சொல்லப்பட்டிருக்கோ தே அந்த தர்மங்கள் தது ஆத்மனி நிறத்தே, அந்த ஆத்மாவோட பிராப்தி விஷயத்தில் அந்த மார்க்கத்துல செல்லக்கூடிய என்னிடத்தில், நிறத்தே அப்படின்னா ஈடுபட்டு இருக்கின்ற, ஆத்மனி அந்த ஆத்மாவை பிராப்தி பண்ணணும்னு யாரெல்லாம் முமுட்சுக்கள்வா இருந்து ஈடுபடுறோமோ, முமுட்சு கேட்கிறான் இதை, அது மாதிரி ஆத்மாவை அடைகிற மார்க்கத்துல ஈடுபட்டிருக்கிற என்னிடத்தில் மயி சந்து, அந்த தர்மங்கள் உபனிஷத்துல சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களும் என்னிடத்தில் சித்திக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. மயி சந்து தே மயி சந்து 2 வாட்டி சொல்லப்பட்டுச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை முடிகிறது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 2 வாட்டி சொல்லி முடிக்கும். இதான் மந்திரம். அப்போ என்ன பிரார்த்தனை இருக்கு, என்னுடைய அங்கங்கள் கண்ணு காத்து மூக்கு வாயி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்டியை அடையட்டும், பிரம்ம வித்யாவுக்கு வந்து விக்னம் இல்லாமல் இருக்கட்டும். நிறைய பேர் வந்து பார்த்திருக்கேன்,
உடம்பு ப்ராப்ளம்னாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யாவை நல்ல அர்த்தித்துவம் இருக்கும், ஆசை இருக்கும், முமுட்சுத்துவம் இருக்கும். ஆனா அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாது, ஹெல்ப் பண்ணாமையே போயிடும். பாடம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் உட்கார முடியல சுவாமி, டைரக்ட் கிளாஸ் வர முடியல, நைட்டு வந்து மெடிசன் எடுக்கிறேன், காலையில கிளாஸ்ல எந்திரிக்க முடியல, நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க. உட்கார முடியாது, உட்கார 1 மணி நேரம் பாடம் கேட்க முடியாது, உடம்புல வந்து பலம் இருக்காது, தளர்ந்து போயிருக்கும் உடம்பு. அப்ப நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரார்த்தனை இந்த சரீரம் வந்து நல்லா புஷ்டியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு, சர்வம் பிரம்மமா தான் இருக்கு, அந்த பிரம்மத்தை நான் உதாசீனப்படுத்தாமல் இருப்பேனாக, அந்த பிரம்மம் என்னை உதாசீனப்படுத்தாமல் இருக்கட்டும், நானும் அந்த பிரம்மமும் பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனம் பண்ணாமல் இருப்போமாக. இந்த பிரம்ம வித்யால பிரவருத்தி பண்ணியிருக்க நமக்கு உபனிஷத்துல சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களும் சித்திக்கட்டும். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா பிராப்தி ஆச்சு அப்படின்னா இந்த மார்க்கத்துல நம்ம நல்லா ஜெயம் பண்ண முடியும், மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை சொல்லி முடிக்குது. 3 வாட்டி சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றோம். ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக துக்கங்கள் நமக்கு சாந்தியை அடையட்டும் அப்படின்னு முடியும். 2 சாந்தி மந்திரங்கள் முடிஞ்சு போச்சு. இந்த கேனேஷிதம் அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்குது. முதல் மந்திரம் வந்து கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்குது. அந்த முதல் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா கேன அப்படின்னு ஆரம்பிக்குது, எவரால். அதனால உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கேனன்ற சப்தத்தை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துக்கு பேர் வந்து கேன உபனிஷத்து அப்படின்னு பேர் வந்துருச்சு. கேனன்ற முதல் சப்தத்தை பிரதீகமா அடையாளமா எடுத்துக்கிட்டு முதல் மந்திரத்தோட பேரை வச்சுக்கிட்டு கேன உபனிஷத் அப்படின்னு வந்துருச்சு. உபனிஷத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தம் பிரம்ம வித்யா. சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா பிரம்ம வித்யா. உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தம் வேற ஒரு மீனிங், உபாசனம். 2 அர்த்தம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, அவங்க உபனிஷத்துனாவே என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் பிரம்ம வித்யா மட்டும் எடுத்துக்கிறாங்க. யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா புக்கு கட்டோபனிஷத்து புக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா வாங்கியிருப்பீங்க எல்லாருமே. கட்டோபனிஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த உபனிஷத் சப்தத்தோட நிறுத்தி உபனிஷத்தோட சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு ஆச்சாரியா சொல்லுவார். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துக்கு அர்த்தம் பிரம்ம வித்யான்னு கொண்டு வந்துடும். 2வது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம வித்யாவை அடையறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு, இந்த மனசு ரொம்ப சிக்கலோட இருக்கு. இந்த மனசு சாந்தி ஆச்சுனா தான் இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகம் அகம் அகம்னு சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். அப்ப அதுக்காக எது உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா உபாசனைகள், உபனிஷதங்கள்ல உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த கேன உபனிஷத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கண்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யா, 3வது கண்டம் 4வது கண்டம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளுக்காக, ஈஸ்வர உபாசனைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஈஸ்வர உபாசனைய வந்து பாத்தீங்கன்னா பண்றது எதுக்காக அப்படின்னா, மனசுல இருக்கக்கூடிய அந்த நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் மெதுவா 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 ஈஸி ஆகணும், டைல்யூஷன் ஆகணும். அதெல்லாம் இல்லைன்னா இந்த வித்யா போய் உட்காரவே உட்காராது. அதுக்காக உபாசனைகள் சொல்லப்படுது. அப்ப இந்த உபாசனைகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சாதனம்னு சொல்றோம் அப்படின்னா அந்தரங்க சாதனம்னு சொல்றோம். ஞானம் நேரடி சாதனம், சாட்சாத்து சாதனம் அப்படின்னு சொல்றோம். அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா சமதமாதிகளை உண்டு பண்றது எது? இந்த உபாசனைகள். அது மூலமா தான் நம்ம பிரம்ம வித்யாவுக்கு அதிகாரி ஆகிறோம். அதனால அந்த உபாசனைகளுக்கு பேரும் உபனிஷத்துன்ற பேராலேயே சொல்லப்படுது. இது ஸ்பெஷலா நீங்க தெரிஞ்சுக்கணும். உபனிஷத்துன்றது அர்த்தம் பிரம்ம வித்யா, கூடவே உபாசனங்கள். இந்த 2த்துக்குமே உபனிஷத் தான் பேர். 2த்துக்குமே என்ன பேர் ஒண்ணு இருக்கு? ரகசியம் அப்படின்னு பேர். பிரம்ம வித்யாவும் ரகசியம், உபாசனைகளும் ரகசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப கேனன்றது வந்து எவரால் அப்படின்னு ஆரம்பிக்குது. எவரால் ஏவப்பட்டு இந்த மனம், புத்தி, இந்த இந்திரியங்கள் எல்லாம் எவரால் ஏவப்பட்டதாக, பிரேரணா செய்யப்பட்டதாக இந்த காரியங்களை செய்கின்றதோ அந்த அவர்தான் பிரம்மம், அதுதான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லுது. அப்ப எவரால்னு கேள்வியில இந்த உபனிஷத்து ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சு, இதுக்கப்புறம் அவதாரிகா பாஷ்யம் அப்படின்றத ஆரம்பிக்கும். சம்பந்த பாஷ்யம் முதல்ல எழுதும் போது அதுக்கு என்ன பேரு? சம்பந்த பாஷ்யம். இப்ப கேள்வி கேட்கலாம், சுவாமி எதுக்காக பாஷ்யம் 2 பண்ணிருக்காரு சங்கரர்? கேள்வி வருது இல்ல. 10 உபனிஷதங்கள் இருக்கு. 10 உபனிஷதங்கள்ல இந்த கேனோ உபனிஷத்துக்கு மட்டும் சங்கரர் என்ன பண்ணிருக்காரு? பதபாஷ்யம் வாக்கிய பாஷ்யம்னு 2 பண்ணிருக்காரு. எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப சங்கரருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நமக்கே தோணும். இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்து பிரஷ்னோபனிஷத்து நான் பண்ணி முடிச்சிட்டேன்.
இந்த ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப காரியம் எடுத்து பண்ணோம். டெக்னிக்கலாக நாங்கள் அவ்வளோ சவுண்டாக இல்லை முன்னாடி. எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது, எப்படி அதை வந்து யூடியூப்பில் போடுறது, இதெல்லாம் நிறைய தெரியவே தெரியாது. அப்போ ஏதோ ஃபோன் கிடச்சிது, அந்த ஃபோனை வச்சு ரெக்கார்டிங்லாம் பண்ணோம். இப்போ இருக்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பழைய கிளாஸ்லலாம் குவாலிட்டி இருக்காது. பின்னாடி என்ன ஸ்க்ரீன் இருக்கணும் அதெல்லாம் கூட தெரியாது எங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஆனால் முண்டக்க உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கலாக இருக்கும். கிளாஸ் நல்லா இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதை முடித்தோடனே திரும்பவும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்தையும் பிரஷ்ன உபனிஷத்தையும் ஒரு வாட்டி திரும்ப எடுக்கணும் அப்படின்னு. ஏன் சுவாமி எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பழசா எடுத்தது வந்து திருப்தி இல்லை, அந்த ரெக்கார்டிங்கில் வந்து திருப்தி இல்லை, இன்னும் ஜென்ரேஷன் தாண்டி போகணும் அப்படின்னா இதை ப்ரிசர்வேஷன் பண்ணணும்னா இன்னும் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு தோணுது. அப்போ எனக்கே இது மாதிரி தோணுது அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது நமக்கு தோணும் இன்னொரு வாட்டி பண்ண நல்லா இருக்குமே, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்போ சங்கரருக்கும் என்ன தோணி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமான பாஷ்யங்கள் சங்கரர் பண்ணுறார். பதபாஷ்யம், வாக்கிய பாஷ்யம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது பதசாஸ்திரம்னா என்ன குறிக்கும் அப்படின்னா வியாக்கரணம். சம்ஸ்கிருத கிராமருக்கு பேர் பதசாஸ்திரம்னு பேர். பதசாஸ்திரம்னா என்னது? கிராமர், சம்ஸ்கிருத கிராமர். பதபாஷ்யம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒவ்வொரு பதமா எடுத்து மீனிங் சொல்லிக்கிட்டே போகும். பதமா மீனிங் பார்த்தாச்சு, நம்ம வந்து பதபாஷ்யத்தில் மீனிங் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வாக்கிய சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. வாக்கிய சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நியாய சாஸ்திரத்துக்கு பேர், தர்க்க சாஸ்திரத்துக்கு பேர் வந்து வாக்கிய சாஸ்திரம்னு பேர். பதவாக்கிய பிரமாணம்னு சொல்லுவோம். பத வாக்கிய பிரமாணம், பதப்பிரமாணம், வாக்கிய பிரமாணம். பதப்பிரமாணம்னா கிராமர், வாக்கிய பிரமாணம்னா லாஜிக், தர்க்கம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ண போறார், நிறைய விஷயத்த சொன்னதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும், லாஜிக்கா சொல்லணும் இந்த கேனோபனிஷத்தை அப்படின்றதுக்காக 2வது முறை தர்க்க சாஸ்திரத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு, நியாயத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறார், இந்த 2வது பாஷ்யத்தை பண்றார், வாக்கிய பாஷ்யம். அப்ப வாக்கிய பாஷ்யம்னா என்ன அர்த்தம்? தர்க்க பிரதானமாக லாஜிக்கோட சொல்லக்கூடிய பாஷ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வேற எந்த கிரந்தத்துக்கும் 2 முறை ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணல. அப்ப 2 முறை ஒண்ணு பண்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய அனுகிரகம் யோசிச்சு பாருங்க. திரும்ப இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், முடிச்சுட்டு போயிருப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேனோபனிஷத் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு கோரை வந்து பேசுற வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ சாலிடான ஞானம் நமக்கு இதுல கிடைக்குது. அப்ப திரும்பவும் பாக்கியம் அவர் பண்ணதுனால திரும்பவும் இதை சிந்தனை பண்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுல வந்து சம்பந்த பாஷ்யம் வந்துருங்க. சம்பந்த பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்னா புரிஞ்சு போங்க. 371 மூல பாஷ்யம் சொல்லியிருக்கு. 373 வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் துண்டு துண்டா கொடுத்து வச்சிருக்கேன். 372வது பேஜ் கீழே இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வரும். உங்களுக்கு இந்த பாஷ்யம் நீங்க பார்க்கும்போது வீட்டுல போய் என்ன பண்றீங்க, பதபாஷ்யத்தோட அவதாரிக்காவையும் பாருங்க. இந்த வாக்கிய பாஷ்யத்தையும் பதபாஷ்யத்தோட வாக்கியாரு 2 சைமல்டேனியஸா வச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம். சமாப்தம் கர்மாத்ம பூத பிராண விஷயம் விஞ்ஞானம். ஆச்சாரியர் சொல்ற சமாப்தம் கர்மாத்ம பூத பிராண விஷயம் விஞ்ஞானம் கர்மச்ச அநேக பிரகாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற. ஆச்சாரியர் சொல்றாரு சமாப்தம்னா முடிவடைந்தது. எது முடிவடைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷாக்கான் இருக்குன்னு வச்சுங்களேன். என்னெல்லாம் இருக்கும், வேதத்துல ஒரு ஷாக்கா இருக்கு. இப்ப தலவக்கார ஷாக்கான்னு ஒரு ஷாக்கா இருக்கு. இந்த ஷாக்கையில ஒரு ஷாக்கையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மந்திர பாகம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் உபாசனா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆரண்யக பாகம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் உபனிஷத்துன்னு பேரு. மொத்தம் 4 பார்ட்டா ஒரு ஷாக்கை, ஒரு வேதத்தோட ஒரு கிளையை 4 பாகமா விபாகம் பண்ணணும். மந்திர பாகம் வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலையில பசங்கள்லாம் படிப்பாங்க. மந்திர பாகத்தையும் பிராமண பாகத்தையும் படிப்பாங்க. அத்தியனம் பண்றது 18 வயசு 20 வயசு வரைக்கும் அத்தியனம் பண்ணி முடிக்கிறது. முடிச்சதுக்கு பிறகு அந்த பிராமண பாகத்துல இருக்கிறது என்ன இருக்குன்னா, கர்மத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, ஒரு கர்மத்தை எப்படி பண்றது அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் அந்த பிராமண பாகத்துல இருக்கும். அப்போ மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பிரயோக விதிகள் அடங்கியது
பிராமண பாகம். மந்திரம், மந்திரத்தை பிரயோகம் பண்ற விதிகள். அதுக்கப்புறம் மூணாவது, இது எல்லாமே எங்க முடியுது, எங்க பிரயோகம், கிரகஸ்தாசிரமம் எடுத்தோன்னே கிரகஸ்தாசிரமத்துல கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு புத்திரன் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடைச்சிருக்கு, வைதிக கர்மத்துக்கு. இப்பவே பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிரம்மச்சாரியா இருக்கும் போது நிறைய இடத்துல மேரேஜ் ஆகணும்னா ஒரு அங்கீகாரமே இல்லைங்க. ஐயோ, பிரம்மச்சாரினா பாத்தீங்கன்னா போன்றுவான். ஐயோ, எனக்கு அப்பதான் தெரிஞ்சு, ஐயோ கல்யாணம் பண்றதுதான் சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம். அது ஸ்திரீகளுக்கா இருக்கட்டும் இல்ல புருஷனுக்கா இருக்கட்டும். கல்யாணம் ஆகாதுன்னு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, அவளாம் அனதிகாரி இப்போ அப்படின்னு. ஸ்திரீகளுக்கும் அதே மாதிரிதான், கல்யாணம் ஆகலையா ரொம்ப. அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னா அது டிகிரேட் ஆன மாதிரி நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. உலகமே நம்மளை தொந்தரவு பண்ணி எடுத்துரும் குழந்தை இல்லைன்னா. அப்போ கர்மத்துக்கு அதிகாரியா வேதத்துல சொல்லப்பட்டது இது எல்லாத்துலயும் ஜீன்லயும் நமக்கு பதிஞ்சு கிடக்குது. கர்மத்துக்கு அதிகாரி யாருன்னா மேரேஜ் பண்ணியிருக்கணும். கூட பாத்தீங்கன்னா ஜாதபுத்திர கிருஷ்ணகேசி அக்னிம் ஆததீத அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஜாதபுத்திரக கிருஷ்ணகேசி நல்லா பாத்தீங்கன்னா குழந்தை பெத்தவனா இருக்கணும். குழந்தை பெக்கணும்னா கல்யாணம் இருக்கணும்ல, விதவியா இருக்கக்கூடாது, விதபாவா இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், குழந்தையும் இருக்கணும். அப்பதான் அக்னி கர்மத்தை பண்றதுக்கு ரைட்ஸ் கிடைக்குது. அப்போ இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வேதம் படிக்கிறான். படிச்சதை கிரகஸ்தாசிரமத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கர்மங்கள் எல்லாத்தையும் அக்னிகோத்திரம் முதலிய கர்மங்கள்ல அப்ளை பண்றான். இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு 40-45 வயசு வரும்போது குருநாதர் சொல்றார், என்னப்பா இது வரைக்கும் கர்மம் பண்ணிட்டு இருக்க, உபாசனை பண்ணு அப்படின்னு. அவனை என்ன பண்ற, மடை மாத்துறாங்க. வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ளார என்ட்ரு ஆகும் போதே பாத்தீங்கன்னா உபாசனைகள் உள்ள வந்துருது. இந்த உபாசனைகள் எல்லாமே ஆரண்யக காண்டத்துல இருக்கு. 3 ஆயிடுது. மந்திரம், பிராமணம் ரெண்டுமே கர்ம பிரதானம். ஆரண்யக பாகம் பாத்தீங்கன்னா உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய உபாசனா காண்டம். இதையும் முடிச்சதுக்கு பிறகு நல்ல ஒரு பரிபக்குவம் வந்துருச்சு அப்படின்னா, உபாசனைகள் பண்ணி நல்ல பக்குவம் வந்த பிறகு குருநாதர் சொல்ற இந்த உபாசனைகள் நிப்பாட்டிட்டு சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சன்னியாசத்தை கொடுத்து கர்ம சந்நியாசம், சர்வ கர்ம சந்நியாசம். இன்னைக்கு காலையில கூட கீதால முடிக்கும் போது அது மாதிரிதான் நிகமனம் வந்திருக்கோம். இந்த சர்வ கர்ம சந்நியாச ஏவ முமுக்ஷுக்கும் ஞானிக்கும் ஒரே ஒரு காரியத்துலதான் அதிகாரம் இருக்கு. மொத்தத்தையும் அடைஞ்சவன், ஆத்மாவை அடைஞ்சவனும் என்ன பண்ணணும், சன்னியாசம் எடுத்துக்கணும். சர்வ கர்மத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு வெறுமனே சுகமா இருக்க வேண்டியது. முமுக்ஷுவா இருக்கிறவனும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா கர்மத்தினால் அடைய வேண்டிய பித்ருலோகம் சொர்க்கம் வரைக்கும் எனக்கு போவேணாம், அதுவும் நாசத்தை உடையது. அதே மாதிரி உபாசனையினால் அடையக்கூடிய லோக்கங்களா இருக்கிற பிரம்மலோகமும் எனக்கு போக வேணாம், தேவலோகங்களும். கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோகன்னு மந்திரம் சொல்லுது. கர்மத்தினால சொர்க்கம் வரைக்கும் போலாம், உபாசனையினால தேவதா தியானத்தினால பிரம்மலோகம் வரைக்கும் போலாம், எனக்கு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு எவனுக்கு வைராகியம் வந்திருக்கோ, எவன் பாத்தீங்க அப்படின்னா முமுக்ஷுவா இருந்துகிட்டு நான் பிரம்மத்தை அடையணும், என்னை அடையணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, சர்வ கர்ம சந்நியாசம். கர்மத்தையும் உபாசனையை விட்டுட்டு வெறுமனே குருநாதர்கிட்ட இருந்து வெறும் திரும்ப 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 சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப உபனிஷத்து வந்துருது. அப்போ பிரம்மச்சாரியா இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா மந்திர பாகம், கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா பிராமண பாகம், வானப்பிரஸ்தனா இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா உபாசனா காண்டம் ஆரண்யக பாகம். ஆரண்யக பாகத்துல எண்டுல பாத்தீங்கன்னா உபனிஷத்து இருக்கு, அது சந்நியாசத்துக்காக சொல்லப்படும். இந்த 4 பார்ட் வேதத்துல இருக்கு. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கிற இந்த கேன உபனிஷத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலவகார சாக்கால பிராமண பாகத்துல பாத்தீங்கன்னா எண்டுல, அதாவது 4 பார்ட்டா பிரிக்கும் போது எண்டுல தான் இருக்கு. இந்த வேதத்தை 2ஆ பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம், மந்திரம் பிராமணம்னு 2ஆ பிரிப்பாங்க. 4 பார்ட்டை 2ஆ பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், மந்திர பாகம் தனியா எடுத்துருவாங்க. மீதி இருக்கிற அந்த பிராமண பாகத்திலேயே ஆரண்யக பாகம் உபனிஷத்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருவாங்க. அப்போ இந்த உபனிஷத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமண பாகத்துல இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலவகார சாக்கையில 8 அத்தியாயங்கள் இருக்கு. 8 அத்தியாயங்கள் முடிஞ்சு 9வது அத்தியாயத்துலதான் இந்த கேனோ உபனிஷத்தானது ஆரம்பம் செய்யப்படுது. 9வது அத்தியாயத்துல இப்ப கேள்வி வருது, அப்ப 8 அத்தியாயத்துல என்ன சாமி இருக்கும், 9வது அத்தியாயத்துல உபனிஷத்து வருது அப்படின்னா 8 அத்தியாயத்துல என்ன இருக்கும் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்குதான் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். சமாப்தம் கர்ம ஆத்மபூத பிராண விஷயம் விஞ்ஞானம்
கர்மச்ச சொல்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மாத்ம பூத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ந்த நிறைய உபாசனைகள் இருக்கு. பிராண உபாசனைகள் இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிடுவான். யாருக்கும் பிராண உபாசனையே தெரியாது. எல்லாம் வந்து பெரிய நம்மளோட இழந்தது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சொத்தை இழந்துட்டோம். நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிற மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட முறைகள் மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரக்சர் அவ்வளவு விஞ்ஞானம் எங்கேயுமே இல்லை. எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா பிராண உபாசனைனா என்ன அப்படின்னா அது ஏதோ தப்பா ஏதோ அசம்பிரதாயம்ன்றுவாங்க. ஆச்சரியம் எழுதும் போது சொல்ற 8 அத்தியாயத்துல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹோமம் நடக்குதுன்னு வச்சுங்க. ஒரு ஹோமம் நடக்குது, அது கர்மம். அந்த ஹோமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அதர்வண வேதம் படிச்சவரா இருப்பார். 4 வேதங்களை படிச்ச சதுர்வேதியா இருப்பார். அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சீட்டு தனியா கொடுத்துருக்கோம். அந்த சீட்ல தனியா உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹோமத்துல என்ன பாவிக்கணும் இருக்கு. அப்ப பிரீஸ்டிங்கள் எல்லாம் ரித்விக்னு சொல்லுவோம். அந்த பிரீஸ்ட் எல்லாம் ரித்விகா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. சுவாகா சுவாகான்னு சொல்லி மந்திரங்களை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த தேவதையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கலசத்துல வந்து ஆவாகனம் பண்ணிருப்பாங்க. அக்னிலையும் ஆவாகனம் பண்ணிருப்பாங்க அந்த தேவதைய. இந்த அதர்வண வேதத்தை தெரிஞ்சவர் சதுர்வேதியா இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா பிரம்மானு பேர். அவருக்கு பதவி வந்து பிரம்மான்னு சொல்லுவோம். அந்த பிரம்மான்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுவார், ஒரு கார்னர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கு. அவர் வேற எதுவுமே பண்ண மாட்டார். ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவர் பேச மாட்டார். என்ன பேசுவார்னா ஓம். ஏதாவது யாராவது தப்பு பண்றதா இருந்தா கூட அவர் என்ன பண்ணுவார்னா ஓம் ஓம் அப்படிதான் சொல்லுவார். வேற எந்த சப்தமும் பேச மாட்டார். ஓம் மட்டும் தான் பேசுவார். பூர்ணாகுதி முடிகிற வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையுமே பண்ண மாட்டார். ஆரம்பிச்சதுல முடிகிற வரைக்கும் இந்த பண்ணிக்கிட்டு அவர் என்ன பாவம் பண்ணுவார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஹோமத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாகம், எல்லா யாகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை உபாசிக்கிறதுன்ற ஒரு மெத்தட் இருக்கு. எந்த விதமா பிராண உபாசனை பண்ணணும்னு சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பிராண உபாசனை? ஈஸ்வர உபாசனை தானே சாமி பண்ணணும். ஈஸ்வரன் தானே பண்ணணும். எதுக்கு பிராணனை பண்ணணும்? ஈஸ்வரன் தான் பிராண ரூபத்துல எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் அந்தரியாமையா இருக்கார். இது பிரஷ்னோபனிஷத் படிச்சீங்கன்னா தெரியும். ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா பிராண ரூபத்துல இருக்கார். வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உருவ வழிபாடுகள் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம்ல தண்ணி கொடுங்க அப்படின்னு கடையில போய் கேட்கறோம். தண்ணி கொடுங்க அப்படின்னா தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்துருவோம். நீங்க போயிட்டு கடையில போயிட்டு H2O ஒரு பாட்டில் கொடுங்கச்சின்னு கேட்டா என்ன ஆமா யோசிச்சு பாருங்க. தனதிரிக்க ஓடிட மாட்டா. என்னப்பா இது H2Oவா? அது மாதிரிலாம் ஒண்ணு இல்லப்பான்ருவான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலோக்கியலா நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம், தண்ணி கொடுங்க அப்படின்னு. அதே லேப்ல கொண்டு போயிட்டு நீங்க பேசும்போது தண்ணி எடுத்து ஊத்துனா சொல்லுவீங்க. நீங்க தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா சொல்லுவீங்க. அங்க சொல்ல முடியாது. அங்க என்ன சொல்லுவோம், அங்க பிரயோகம் H2Oன்னு சொல்லுவோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லௌகிக மக்கள் எதை வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்ற சப்தத்தை சொல்றாங்களோ அந்த சப்தம் டெக்னிக்கலா உபனிஷதங்கள்ல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவ ரீதியா பேசும்போது பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்போ உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர உபாசனைய பிராண உபாசனையா பண்ணிருக்கும். முன்னாடி கோயில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கோயில்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல ரொம்ப பின்னாடி. எல்லாத்தோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 3000 வருஷங்கள் தான் இந்த கோயில்கள். எல்லாத்தோட கோயில் இந்த ஆகம சாஸ்திரங்கள் சொன்னது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3000 வருஷம் 3500 வருஷம் தான். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கிரக ஆராதனைகள்லாம் இல்லை. அப்ப முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஈஸ்வர உபாசனை பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர உபாசனை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த பிராணனை வந்து உபாசிக்கிறது தான் ஈஸ்வர உபாசனைன்னு பேர். ஒரு ஸ்லோகம் வந்து நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிர் தேவோ த்விஜாதீனாம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. 4 வரி ஸ்லோகம். அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். வேதம் படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னிதான் தேவதை. அக்னியதான் உபாசனை பண்றவங்க எல்லாரும் அக்னிதான் உபாசனை பண்ணுவாங்க. வேதம் படிச்சவங்க எல்லாம் ஆகுதி கொடுக்கணும். அதுக்கு ஆகுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா உபாசனை. வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தேவதா பூஜை ஆராதனை அபிஷேகம்லாம் பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் இல்லை. வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள்லாம் இல்லை.
வைதிகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி ஸ்தாபனம் பண்ணி அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா பாவிச்சு அதுக்கு ஆகுதி கொடுக்கறது மட்டும்தான் பூஜை. அப்ப நம்ம கோயில்ல பண்ற பூஜைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல இல்லை, அதெல்லாம் வந்து பௌராணிகத்துல இருக்கிறது. ஸ்மார்த்த கர்மான்னு பேர் அதெல்லாம். ஸ்ரௌத்த கர்மால வந்து வெறும் அக்னி மட்டும்தான் தேவதை. அது யாருக்கு? த்விஜர்களுக்கு, பிராமண கஷத்திரிய வைசியர்களுக்கு. வேதம் படிச்சவங்க 3 பேரும் என்ன பண்ணணும்? அக்னியை தான் நித்தியம் உபாசிக்கணும். நித்தியம் அக்னிகோத்திரம் ஜுஹ்யாத் விதி இருக்கு. அடிச்சா முதல் கேட்டகிரி அக்னிர் தேவோ த்விஜாதீனா. ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா யோகினாம் ஹிருதி தெய்வதம். யோகிகளுக்கு தேவதா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிகளுக்கு தேவதை, யோகிகள் தான் இந்த இடத்துல உபாசகர்கள். உபாசகர்களுக்கும் யோகிகளுக்கு தேவதா வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல. சாமி ஹிருதயத்துல என்ன சாமி இருக்கு? பாவிக்கிறோம். எதை பாவிக்கணும் சாமி? அங்க ஏதாவது ஒண்ணு வேணும் இல்ல? வெளியில அக்னி இருக்கு, அக்னி தான் தேவதை அப்படின்னு நம்ம வந்து பாவிக்கிறோம். உள்ள என்ன சாமி இருக்கு ஹிருதயத்துல அப்படின்னா, ஹிருதயத்துல பிராணன் இருக்கு. இந்த பிராணன் ஹிருதயத்துல இருக்கு. எல்லா தேகத்திலையும் அந்த பிராணன் இருக்கு, சமமா இருக்கு. அந்த பிராணனை வந்து ஈஸ்வரனா உபாசிக்கிறது. அப்போ யோகிகளுக்கு தேவதை எங்க? ஹிருதயத்துல இருக்கிற பிராணன் தான் தேவதை. ரெண்டாவது. மூணாவது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதிமாசு அல்ப புத்தீனாம். பிரதிமா ஸ்வல்ப புத்தீனாம். பிரதிமாசு அல்ப புத்தீனாம். அல்ப புத்தினா என்ன அர்த்தம்? புத்தி இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்தி ரொம்ப விவேகம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதிமைகள்ல, பிரதிமைன்னா என்ன அர்த்தம்? சிலா விக்கிரகங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? விக்கிரகங்களை பண்ணி அதுல வந்து தேவதைகளை ஆராதனை பண்றோம். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ப புத்தி. சொல்பம்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அல்ப புத்தின்னு அர்த்தம். ரொம்ப அல்பமான புத்தி இருக்கு. பிரதிமாசு அல்ப புத்தினாம். மூணாவது. நாலாவது கேட்டகரி ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வத்திர சமதர்ஷினாம். யாரு ஞானி புருஷர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதா எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்திர, சர்வம் பிரம்மமயம், எல்லாத்தையும் பிரம்மமயமா பாக்குறாங்க ஞானி புருஷர்கள். அப்ப 4 விதமான உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்ப நம்ம இங்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8 சாப்டர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கர்மத்தோடு கூடிய உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. கர்மத்தோடு கூடிய பிராண உபாசனைகள். ஆச்சாரியர் சொல்றார் கர்மாத்ம பூத பிராண விஷயம். ஒண்ணு விஜானம் சொல்லிட்டார். விஜானம்ன்றதுக்கு அர்த்தம் சம்ஸ்கிருத விஜானம்ன்றதுக்கு நிறைய இடத்துல நிறைய அர்த்தம். இங்க வந்து விஜானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனம், தியானம். எந்த தியானம்? கர்மத்தோடு கூடி ஒரு ஹோமம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஹோமம் நடக்கும் போதே தனியா அந்த ஹோமத்துல இருந்து பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எதை எப்படி பாவிக்கிறதுன்னு இருக்கு. எதை எதை எப்படி எப்படி பாவிக்கணும் இருக்கு. ரொம்ப அருமையான உபாசனைகள்லாம் இருக்கு. ஐயோ என்ன உபாசனைகள்லாம் இருக்குன்றது. எக்ஸலண்டான உபாசனைகள். நான் சிலதெல்லாம் படிக்கும்போது சாந்தோக்கியத்தெல்லாம் என்னமா ரிஷிமார்கள்லாம் என்னமா வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரி திருஷ்டி இந்த வேதத்துக்கு. அவ்வளோ அற்புதமா இருக்கும். சாந்தோக்கியம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் 5 சாப்டர் ஃபுல்லா இந்த பிராண உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க வந்து நான் பிராண உபாசனை சொல்லிட்டேன்னா, சாந்தோக்கியத்துல ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பிக்குது தெரியுங்களா? முதல் உபாசனை ஆரம்பிக்குது உத்கீத பிராண பிரணவ உபாசனான்னு ஆரம்பிக்குது. உத்கீத பிராண பிரணவ உபாசனா. அதுக்கப்புறம் சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இருக்கு. சம்பர்க்க வித்யான்னு ஒரு பிராண உபாசனா இருக்கு. காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண உபாசனா இருக்கு. அக்னிஹோத்திர வித்யான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண உபாசனா இருக்கு. ஏகப்பட்ட பிராண உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிராணன் தான் ஈஸ்வரன். அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா பாவிக்கிறதுக்கான விஷயம் அந்த பிராண உபாசனை. அதுதான் ஒரே லைன்ல சொல்லியிருக்கு. கர்மாத்ம பூத பிராண விஷயம் விஜானம். அப்ப மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராண உபாசனை, கர்மத்தோடு கூடிய பிராண உபாசனைகள் கூட கர்மச்ச. அடுத்து வேற என்ன இருக்கும்? கர்மம். ஒரு ஹோமம் எப்படி பண்றதுன்ற அந்த விஷயமும், அந்த ஹோமத்துல எப்படி பாவிக்கிறதுன்ற அந்த பிராண விஞ்ஞானமும் பிராண உபாசனையும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அநேக பிரகாரம் சொல்லியாச்சு. ஒரு மெத்தட்ல உபாசனையா? இல்ல இல்ல. இப்ப நானே உங்கள்கிட்ட சொன்னல, நிறைய பேர் யார்ட்டையா போய் கேட்டீங்கன்னா காயத்ரினா என்னப்பான்னு கேட்டீங்கன்னா வேத பாடசாலையில இருக்கவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப அவலமான நிலையில இருக்கும், துர்பாகியமா இருக்கும் நம்ம எல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா காயத்ரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சூரியனை பார்த்து தேவத்தை சொல்றோம். ஐயோ சூரியன்ல இருக்கிறது தான் நமக்கு ஹிருதயத்துல இருக்கு,
சூரியனுக்குள்ளார எந்த பிராணாத்மாவா ஹிரண்ய கர்ப்பர் பிராண ரூபத்துல இருக்காரோ அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹிருதயத்துல, என்னோட கண்ணுல இருக்கு, என்னோட ஹிருதயத்துல இருக்கு அப்படின்னு. காயத்ரி எங்கப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 இங்க ஹிருதயத்துல வந்து நிற்பாட்டிடும். ஹிருதயத்துல வந்து பிராணனை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுதான் வித்யாவா சொல்லப்பட்டிருக்கு காயத்ரி வித்யால. காயத்ரி இஸ் ஈக்குவல் டு பிராணன். யாருக்கும் தெரியவே தெரியாது, என்ன பண்றது. அப்போ நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பிரகாரம் இருக்கு உபாசனை. காயத்ரி வித்யா, இப்ப நான் இப்ப சொன்னதே காயத்ரி வித்யா, உத்கீத வித்யா, சம்வர்க்க வித்யா, அக்னிஹோத்திர வித்யா, இது மாதிரி அநேகம் இருக்கு. நான் ஒரு உபனிஷத்துல இருக்கிறத சொன்னேன். மத்த உபனிஷத்துல எல்லாம் இருந்ததை பாத்தீங்க அப்படின்னா அருமையா ஈஸ்வரனே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானே வந்து பாத்தீங்கன்னா மகோபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஸ்தாரமா பிராண உபாசனைகள். மைத்திரேய உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உபாசனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உபாசனைகள் பிராண உபாசனைகளா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இங்க சொல்லியிருக்கு அநேக பிரகாரம், கருமமும் அநேக பிரகாரம், அந்த கருமத்துல சிந்திக்கிற அந்த உபாசிக்கிற அந்த பிராண உபாசனையும் அநேக பிரகாரம். இது எல்லாம் 8 சாப்டர்ல சமாப்தம், முடிவடைந்து விட்டது. கருமம் உபாசனம் முடிச்சாச்சு. யயோகோ விகல்ப சமுச்சய அனுஷ்டானாத் தக்ஷிண உத்தராபியாம் ஸ்ருதிபியாம் ஆவர்த்திகி அனாவர்த்திகி பவத்தஹ. யாரு வந்து இந்த கருமத்தையும் உபாசனையையும் யயோகோ விகல்ப, ஒன்ன விட்டுட்டு ஒன்னையோ, வெறும் கருமத்தையோ அல்லது வெறும் உபாசனையோ, பிராண உபாசனை தனிச்ச பிராண உபாசனையோ அல்லது தனிச்சு கருமத்தை ஒரு யாகத்தையோ அல்லது சமுச்சய அனுஷ்டானாக்க அல்லது இந்த இரண்டையும் சேர்த்தோ, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப லோகத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எந்த பிரீஸ்ட நீங்க கூப்பிட்டாலும், வேத பாடசாலையில இருந்தவங்க யாரை கூப்பிட்டாலும் அவங்க என்ன பண்ணி வைப்பாங்க, உங்களுக்கு கருமத்தை பண்ணி வைப்பாங்க. எந்த ஹோமத்துக்கு கூப்பிட்டாலும் வந்து ஹோமத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. யார்கிட்டயாவது கேட்டீங்க அப்படின்னா இந்த 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 அக்னியை நீ உபாசிக்க இது பண்றியே, ஹோமம் பண்றியே, இதுக்கு யாரு தேவத்தை தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு மந்திரம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா போறார், ஒரு ஹோமம் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு, யாகம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சொல்றாரு, பிரீஸ்ட பார்த்து சொல்றாரு, உனக்கு தெரியுமா நீ பண்ணிட்டு இருக்கிய அந்த ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கிய உட்கார்ந்து, உனக்கு தெரியுமா தேவத்தை யாருன்னு தெரியுமா, அதை எப்படி உபாசிக்கணுன்ற மெத்தட் தெரியுமா அப்படின்னு. தெரியாம நீ பண்ணுன அப்படின்னா உன் தலை வெடிச்சிரும் அப்படின்னு மிரட்டுறார். ஐயோ எனக்கு தெரியாது சுவாமி அப்படின்னா என் காலில் வந்து நமஸ்காரம் பண்றான். சரி சரி நான் சொல்றேன், நான் வந்து உபாசிக்கிறேன், நீ பண்ணு அப்படின்ட்டு இவர் மன்னிச்சு இவர் தனியா உட்காந்து உபாசனையை பண்றாரு. இப்ப இருக்கிறவங்க யாருக்குமே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏதோ அங்கங்க இருப்பாங்க, நல்ல ஆட்களும் நல்ல தெரிஞ்சவங்களும் பரம்பரை இருக்கும், வெளில தெரியறது இல்லை அதிகம். ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் உபாசனை தெரியறதே இல்லை, வெறும் கருமத்தை ஜடமா பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே தனியான கருமங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தனியா நார்த் இந்தியாவிலாம் போயிட்டீங்கன்னா பிராண உபாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க வடகர சிவானந்த பரமஹம்சர்னு ஒண்ணு நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முக்கியமான பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா வாசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரா இருக்கு. திருவண்ணாமலையில எல்லா ஏகப்பட்ட சாதுக்கள் கிரிவல பாதையில போனீங்கன்னா எல்லாரும் வாசி வாசின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பிராணனை வந்து உபாசிக்கிறது, அதை ஒழுங்கா ஈஸ்வரனா பாவிக்கிறது கூட யாருக்கும் தெரியாது, எப்படி பாவிக்கணும்ன்றது தெரியாது. ஆனா பண்றாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் ஹோமம் தனியா நடந்துகிட்டு இருக்கு உபாசனை இல்லாம, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே பிராண உபாசனை பிராணயாமம் பிராண உபாசனை நடந்துகிட்டு இருக்கு ஹோமம் இல்லாம. ஹோமம் நடக்குது உபாசனை இல்லாம, உபாசனை நடக்குது ஹோமம் இல்லாம. ஹோமம்னா கர்மம். எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சித்திக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். ஒரு ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமத்துல வந்து அந்த தேவத்தை இப்படி இந்த பிராணன தேவத்தையே இப்படி உபாசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்க. இப்ப இருக்காங்களானே தெரியல. ஆயிடுச்சா? அப்ப 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெறும் கர்மத்தை செய்தல், 2வது வெறும் உபாசனையை செய்தல், 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தையும் உபாசனையும் சேர்ந்து அனுஷ்டித்தல். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் ஒவ்வொருத்துல இருக்கு. அப்ப இந்த 3த்தையும் யயோகோ இந்த இவைகளில் விகல்ப, விகல்பனா ஒன்ன விட்டுட்டு ஒண்ணு, கர்மத்தையோ அல்லது உபாசனையோ தனித்தனியாகவோ அல்லது சமுச்சய அனுஷ்டானாத் இந்த 2த்தையும் சேர்ந்து செய்வதனால் என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள், ஒரே ஒரு மந்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கர்மனா பித்ருலோகா.
நீங்க எவ்வளவு பெரிய யாகங்கள் பண்ணினாலும் அதோட எண்ட் எங்க போவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தினால் பித்ருலோகம் சொல்லக்கூடிய சொர்க்கம் வரைக்கும் போகலாம். புரிஞ்சு போச்சு. கர்மனா பித்ருலோகம், கோல்டன் வேர்டு, இதெல்லாம் எப்பவுமே ஞாபகத்துக்கு வரணும். உலகத்துல வைதிக கர்மா தான் பெருசு. வைதிக கர்மாவோட பலனே, யாகாதிகளோட பலனே, அக்னிகோத்திரத்தோட பலனே என்னது? சொர்க்கம் வரைக்கும் தான். அப்ப லௌகிக கர்மா அதெல்லாம் ரொம்ப லோ லெவல். ஏகப்பட்ட லோக்கம் இருக்கு. நம்ம சொல்றோம்ல, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா கனடா விசா கிடைக்குது. நார்மலா இருக்கிறவனுக்கு கிடைக்கிறது இல்லை. அதே அரப் கண்ட்ரிஸ்க்கு போகணும் அப்படின்னா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. 10வது ஆடு மேய்க்கிறதுக்கு தெரிஞ்சா போதும். நம்ம பாத்தீங்கன்னா எங்கேயா போய் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். எங்கேயாவது ஒரு 12th 10th படிச்சிருந்தா போதும், இதுக்கு போயிடலாம், கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குலாம். ஆனா பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் கனடா போகணும்னா என்ன பண்ணி ஆகணும்? ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். வேற யாரையும் அலோவ் பண்றது இல்லாம இருக்குல்ல. அதே மாதிரி இங்க இருந்து நம்ம போவோம் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போற மாதிரி பாத்தீங்கன்னா லௌகிக கர்மா பண்ணவன்லாம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய லோக்கங்களை தான் பிராப்தி பண்ண முடியும். சொர்க்கத்தை பிராப்தி பண்ணணும்னா அக்னி கர்மா தான் இருக்கணும். ஃபயர் ரிச்சுவல் பண்ணியிருந்தா மட்டும்தான் இருக்கணும். அதான் பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வைதிகர்கள் முக்கியமானது எங்கேயாவது சேரிட்டி ஒர்க் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வைதிகர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, கர்மிகள், அவங்க சேரிட்டி ஒர்க் எல்லாம் அதிகம் ஈடுபட மாட்டாங்க. எப்பவுமே அவங்க கவனம் எங்க இருக்கும்? வெறும் ஃபயர் ரிச்சுவல்ல மட்டும், யஜ்ஞ யாகாதி அதுல மட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னா அதனால மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த லோக்கத்துல நிறைய சேரிட்டி ஒர்க் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற லோக்கங்களை தான் பிராப்தி பண்ண முடியும். அதுக்கு மேல போக முடியாது. ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது கர்மத்தினால இது வித்யா தேவலோகா. அடுத்தது உபாசனையை பண்றவன் எங்க போவான்? சொர்க்கத்துக்கு மேல இருக்க மகஜன தப சத்தியம் சொல்லக்கூடிய 4 லோக்கங்கள். அது எல்லாத்துக்கும் பேரு காமன் நேம், தேவலோக்கங்கள்னு பேர். அப்ப தேவத்தையோட உபாசனையை பண்றவன், பிராண உபாசனையெல்லாம் பண்றான் அப்படின்னா அந்த உபாசனையோட தாரதமியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றான்? மேல இருக்கிற 4 லோக்கங்களை அடையறான். நல்லா அந்த பிராணனை சோகம் சோகம் சோகம்னு எவன் உபாசிக்கிறானோ, நான் அந்த பிராணனா இருக்கேன், நான் அந்த ஈஸ்வரனா இருக்கேன், வாசுதேவோகம், அந்த வாசுதேவன் பிராணனா என்னிடத்துல இருக்கார், என்னோட ஹிருதயத்துல இருக்கார், அந்த சிவன் பாத்தீங்கன்னா என்னிடத்துல பிராணனா இருக்கார் அப்படின்னு உபாசனைகள் பண்றோம் அப்படின்னா அது சாயுஜ்ய பதவின்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவியை அடைய வைக்கிறது. அதான் லாஸ்ட் அல்டிமேட். அப்ப கர்மம் உபாசனா இந்த ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா தட்சிண உத்தராபியாம் சிருதிபியாம் தட்சிண மார்க்கம்னு பேரு. தட்சிண மார்க்கம்னா கர்மிகள் செல்லக்கூடிய மார்க்கத்துக்கு பேரு தட்சிணாயனம். ஸ்ருதி, ஸ்ருதி அப்படின்றதுக்கு அர்த்தம் மார்க்கத்துக்கு பேரு ஸ்ருதின்னு பேரு. ஸ்ருதி, ஸ்ருதி மார்க்கம் என்ன? ஸ்ருதி. தட்சிண ஸ்ருதினா என்ன அர்த்தம்? தட்சிணாயனம். அயனம்னா மார்க்கம். தட்சிணாயனம் கர்மிகள் செல்லக்கூடிய மார்க்கத்துக்கு பேர். சொர்க்கம் வரைக்கும் ஒரு ட்ராக் போட்டு வச்சிருக்கு. அந்த ட்ராக் சொர்க்கம் வரைக்கும் தான் போகும், அது தனி. அந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இங்க போகும்போது நீ அன்னதானம் பண்ணிருக்கியா, இங்க இறங்கிக்கோ அப்படின்னு இறக்கி விட்டுருவான். நான் ஸ்கூல் கட்டியிருக்கேன், இங்க இறங்கிக்கோ அப்படின்னு. இது மாதிரி நம்ம பண்ற நல்ல சேரிட்டி ஒர்க், தானம் பண்ணியிருக்கோம், கொஞ்சமா பண்ணியிருக்கேன், அதிகமா பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நடுவில் ஸ்டேஷன், சின்ன சின்ன ஸ்டேஷன், பெரிய ஸ்டேஷன்லாம் நிறைய இருக்கு பித்ருக்கோள் சொர்க்கம் வரைக்கும். அங்கங்க உங்களை இறக்கி விட்டுக்கிட்டே போவான். கடைசியில யார் யாக கர்மாக்கள் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் ஸ்டாப் ஆயிடும் வண்டி. அது தனி ட்ராக், அந்த ரூட் வேற. இதுக்கு அடுத்த ரூட் உபாசகர்கள் போற ரூட்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த உத்தராயண மார்க்கம் பாத்தீங்கன்னா கர்மிகள் அதுக்குள்ளார என்ட்ரி கார்டே இல்லை. நீ இவ்வளவு பண்ணிருக்க, அவ்வளவு பண்ணிருக்க, இவ்வளவு பெரிய ஹோமம் பண்ணிருக்க, உள்ளேயே வராது, போன்றுவோம், அடைச்சிருக்கோம், கண்ணுக்கே தெரியாதான் மந்திரம் சொல்லுது. தட்சிணாயன மார்க்கத்தை உடைய கர்மிகளுக்கு உத்தராயண மார்க்கம் கண்ணுக்கே தெரியாது. அவங்களுக்கு நிரோதா உஷஸ்த சாக்கராயன. அந்த ரிஷி பேர் உஷஸ்த சாக்கராயனர்னு பேர், சாந்தோக்கியத்துல வருது. பேர் தேடிட்டு இருந்தால அவர். அப்ப கர்மிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த உத்தராயண கதி கண்ணுக்கே தெரியாது. உத்தராயண கதியில போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நிறைய ஸ்டேஷன் இருக்கு. என்ன ஸ்டேஷன் இருக்கு? மக ஜன தப சத்தியம் அப்படின்னு பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவி அடையிற வரைக்கும் நிறைய ஸ்டேஷன் இருக்கு. நீங்க பண்ண உபாசனைக்கு ஏத்த மாதிரி அங்கங்க உங்களை இறக்கிக்கிட்டே போவாங்க. கடைசி ஸ்டேஷன் எதுப்பா அப்படின்னா சாயுஜ்ய பதவி பிரம்மலோகத்துல. ஆயிடுச்சா? இந்த 2 பதவிகள்லையும் ஆவருத்தி அனாவிருத்தி பவத்தக. இதுல ஆவருத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு ஷீனே லோகே
க்ஷீணே புண்ணியே புண்ணியலோகம் விஷந்தி, மர்த்தியலோகம் விஷந்தி. க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி கீதால சொல்லுது. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணியம் தீர்ந்து போனோன்னு உங்களை அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன், போப்பா விசாகாலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உங்களை வந்து சொர்க்கத்துல இருந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. இந்திரனே பிறந்தாலும், இந்திரனா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிறவி நாயா இருக்கலாம், பன்னியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், எந்த கேரண்டியும் இல்லை. அப்ப இந்திரனுக்கே அப்படின்னா அங்க இருக்க மற்றவர்களுக்கு எல்லாரும் யார் மேல போனாலும் அவர்கள் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு திரும்ப வேண்டும், புண்ணியம் தீர்ந்தோன திரும்பி வர வேண்டும். இதுக்கு பேர் என்ன பேரு, ஆவிருத்தின்னு பேரு. ஆவிருத்தினா திரும்ப வருதல், ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன், இதுக்கு பேர் ஆவிருத்தி. இதுக்கப்புறம் அனாவிருத்திகி அப்படின்னா என்ன அர்த்தம், யாரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண உபாசகனா இருக்கானோ, அதனாலதான் உங்களை வந்து மெதுவா மெதுவா எப்படியாவது உங்களை வந்து சாகர காலத்துக்குள்ளார அந்த பிராணன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணன்ல ஓங்காரத்தை சொல்லி சொல்லி நாதம் சொல்றோம் பாத்தீங்களா, நாதம்ன்றது வந்து பிராணன். அந்த ஓங்காரத்தை சொல்லி 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 மகாரத்துக்கு வந்து அந்த மகாரத்துல இருந்து வெறும் பிராணனா அந்த நாதத்தை இழுத்து 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 ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த பிராணன்லயே நின்னறணும். அது மாதிரி அந்த பிராணனா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சோகம் சோகம் சோகம்னு பாவம் வரும். கடைசியில அந்த பாவிச்சு பாவிச்சு நான் அவனாவே இருக்க, அதுக்கு எந்த ரூபம் வேணா கொடுங்க, சிவன் கொடுங்க, விஷ்ணு கொடுங்க, எந்த வேணா கொடுங்க. அப்ப அந்த தேவத்தை அந்த பிராண ரூபத்துல இருக்கு, அந்த பிராணன் நானா இருக்கேன் அப்படின்னு அதோட ஐக்கியத்தை பண்ணி 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 உபாசிச்சோம் அப்படின்னா அகங்கிரக உபாசனைன்னு பேர். அது பேர். அந்த உபாசனை பண்றவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகத்தை அடைகின்றான், அவன் திரும்ப வருவதில்லை. பிரம்மசூத்திரத்துல வந்து 555வது சூத்திரம் அனாவிருத்தி சப்தாத், அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு கடைசி சூத்திரம் முடியுது. அந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உபாசகனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரம் அந்த அந்த இதை வந்து சகுன பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மலோகத்துல போய் ஒன்றாக அடைதல், அந்த அடையிற கதிக்கு பேரு அனாவிருத்தி சப்தாத்துன்னு சொல்லி. அனாவிருத்தினா அவன் திரும்ப வருவதில்லை, அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு மந்திரம் சொல்லுது. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல 8:15:1 போட்டுங்க. இது எல்லாமே கேன உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சாமவேதம், சாந்தோக்கியமும் சாமவேதம். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம சாந்தோக்கிய உபனிஷத்துல இருந்து எடுத்துக்கணும். சாந்தோக்கிய உபனிஷத்துல 8:15:1 8:15:1 போட்டு அனாவிருத்தினா திரும்ப வராத நிலை. அங்க சொல்லுது, மந்திரம் சொல்லுது, தேஷாம் ந புனராவர்த்திஹி புனராவிருத்திஹி. மந்திரம் சொல்லுது தேஷாம், யாரு பிரம்மலோகத்துக்கு போய் அந்த சாயுஜ்ய பதவியை அடைஞ்சானோ அவன் திரும்ப வருவதில்லை. அப்ப நம்ம கவனம் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணினா திரும்ப வந்துடுவோம். உபாசனைய, அதுவும் உபாசனையில பிராண உபாசனைய பண்றோம் அப்படின்னா, கோயிலெல்லாம் போறீங்க, எல்லாம் பண்றீங்க, அங்கேயும் பிராண பிரதிஷ்டான்னு ஒன்று நடக்குது தெரியுங்களா உங்களுக்கு? நான் இப்பதான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்குலாம் அனுப்ப வேணாம், முடிஞ்சா போட்டு விடுறேன். இந்த பிராண பிரதிஷ்டா பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு இருக்கு. கண் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நல்ல உத்கிருஷ்டமான ஒரு நல்ல அதிகாரி, ஒரு நல்ல யோகியோ, ஒரு நல்ல முனிவரோ, நல்ல சித்த புருஷரோ, யாராவது ஒருத்தர் நல்ல பிராண உபாசகன் வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தேவதைக்குள்ளார அந்த பிரீஸ்டிங்க வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டா பண்றது, அந்த வீரியமான ஆள் நல்ல முறையா அந்த விதி விதானங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த பிராண பிரதிஷ்டா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ணு திறக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, முக்கியமானது. அந்த கண்ணு திறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி வைப்போம். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கண்ணு வந்து பாத்தீங்கன்னா திறந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி வைப்போம். கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா தெரிச்சு உடஞ்சிடும். வீடியோ அனுப்புறேன் உங்களுக்கு, போடுறேன், நீங்க பாருங்க. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டா நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஜடம். இந்த பிராண பிரதிஷ்டா கொடுத்த மாத்திரத்துல அதுக்கு உயிர் வந்துடுது. இந்த இப்போ இருக்க சிற்பி வந்து பாத்தீங்கன்னா ராமரோட சிலையை இது பண்ணாருல, அவர் வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, நான் செதுக்கின சிலையே வேற, இப்ப பிரதிஷ்டா பண்ணதுக்கு பிறகு அது வேற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு. கரெக்ட், உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா சேத்தனத்தன்மை வந்துடும். இந்த தேகத்துல பிராணன் இருக்கிறதுனால இது வேற மாதிரி இருக்கு. அது சௌந்தரியமா இருக்கும், வந்து பாக்குறதுக்கு கூட அழகா இருக்காங்க எல்லாம் அப்படின்னு. இந்த பிராணன் வெளியில போயிடுச்சு அப்படின்னா கருத்து போயிடும், உடம்பெல்லாம் கருத்து போயிடும், பார்த்தாவே பயம் வரும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறது. அப்ப அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது. நான் பிராணனா இருக்கேன்னு எவன் உபாசிக்கிறானோ, வெளியில இருக்கிற தேவதையா இருக்கட்டும், தேவதைக்குள்ளாரே எது இருக்கு? பிராணன் இருக்கு.
இல்லைன்னா அது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் இருக்காது, மந்திர ஜபங்கள் இருக்காது, ஆகுதி இருக்காது, அதுக்கு நைவேத்தியம் இருக்காது. இது மாதிரிலாம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செத்து போன மாதிரி இருக்கும், டெட் பாடி மாதிரி இருக்கும். இந்த மந்திரங்களும் இந்த ஆராதனைகளும் அதுக்கு உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எதுக்காக வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா அந்த பிராணசக்தியை திரும்ப கொடுக்கறது. க்ஷீணமாயிருக்கும், அதை வந்து திரும்ப உத்தாரணம் பண்ணி அதை நல்லா திரும்பவும் பிராணனை பிரதிஷ்டா பண்றது, நல்ல உத்வேகம் கொடுத்து வைக்கிறது. அப்போ அந்த பிராணன் தான் தேவத்தை, நம்ம மேல பார்க்கறதெல்லாம் வேஷம். அப்ப அந்த பிராண தேவத்தையோட அதுவும் நான் தான் பிராணனா இருக்க, தேவத்தையும் பிராணனதா இருக்குன்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா பிராணனை தான் என்றும் தேவத்தை என்றும் உபாசிக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல போய் திரும்ப வராத நிலையை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2 இது சொல்றோம். 8 அத்தியாயத்துல கர்மத்தை பேசியாச்சு. கர்மத்தோட பலன் என்னது? திரும்ப வரணும். கர்மத்தினால நீங்க அடைகிற லோகம் சொர்க்கம் வரைக்கும் என்ன பாதை? தட்சிணாயன மார்க்கம்னு பேரு. அதுக்கப்புறம் உபாசனை, பிராண உபாசனையினால் அடையக்கூடிய மார்க்கம் எப்படி அப்படின்னா உத்தராயணம்னு பேரு. அதனால அடையக்கூடிய லோகம் எது வரைக்கும்? லாஸ்ட் எண்டு அப்படின்னா பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவி. இந்த 2ம் ஒண்ணு, கர்மத்தை பண்ணவன் திரும்ப வரணும், ஆவர்த்தி ஆகணும். உபாசனையை பண்ணவன் சாயுஜ்ய பதவியை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு பலன் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் கர்ம உபாசனையோட லிமிடேஷன் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஞானம் என்ன சுவாமி? ஞானத்தை சொல்லாம இருக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாளைக்கு ஞானத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம்.